ஸோ கைஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா ரொம்ப ஸ்பெஷலான இடம் எங்களுக்கு. நாஸ்டாலஜிக் மூமெண்ட். எங்களோட பழைய ஹாஸ்டல் இது இப்போ ஃபுல்லாக வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பழைய ஹாஸ்டல் இது வந்து 5th ஹாஸ்டல் ஆக்சுவலி நம்மளோட யூனிவர்சிட்டியோடது. இதே பில்டிங் அங்கிட்டு பழசா தெரியுது இல்லை, அதான் 4th ஹாஸ்டல். நான் அங்கே தான் இருந்தேன். அண்ணன் நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க? ஆமாம் ஆமாம், எல்லாருமே இங்கே தான். ஆமாம், அந்த மேலே இருக்குது, அங்கே இருக்குது நம்ம ரூம். அந்த ரெண்டாவது அதான் இது இருக்குது பாரு நம்ம இந்த ஹாஸ்டல். ஆமாம், இப்போ வந்து இது வந்து இந்த இயர்லேருந்து இந்த ஹாஸ்டல் தான் இனி ஓப்பன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதே இந்த மாதிரி தான் அந்த பில்டிங் இருந்துச்சு, ரெடி பண்ணிட்டாங்க. ஆஹா, இந்த ரோட்டில் வர நேரத்துல என்ன மெமரிஸு. அப்பா பனி காலத்தில் இதில் தான் நடந்து வருவோம். ஆஹா, இங்கே மேலே ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கும், அதை காட்டுறேன். ஸோ 4th ஹாஸ்டல் வந்தாச்சு. ரைட், இறங்கி காட்டுறோம். அண்ணே ஹாஸ்டல் வந்தாச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ஹாஸ்டலை பார்த்து? ஆமாம் பாருங்க, டேப்பா 1981 கட்டினது இந்த ஹாஸ்டலு. ஆமாம், 2000 எத்தனை தம்பி 2017 வரைக்கும் ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு 18 வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருந்தது. ஆமாம், இந்த இருக்குது நம்ம ஃப்ளோரு 6th ஃப்ளோரு. ஆமாம், அங்கே 8th ஃப்ளோரு. இங்கே தான் நம்ம சீனியர்ஸு நாதன் ரமேஷ் எல்லோரும் 8th ஃப்ளோரு. நம்ம 6th ஃப்ளோரு. ராம்குமார் எல்லாரும் வந்துட்டு இங்கே தான் இருந்தோம். ஆமாம், 6th ஃப்ளோர் தானே? நீங்கள் 6th ஃப்ளோர் தானே? எத்தனை வருஷம் ஆகி போச்சு தம்பி? இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஹாஸ்டல் ரினோவேட் பண்ண போகிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ரினோவேட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம், ஹாய் தம்பி. 5th ஹாஸ்டல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரமாக பண்ணிட்டு ஹாஸ்டல் வந்துட்டு 1981 கட்டினது. சார் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே தான் போட்டாங்க. இது 5th ஹாஸ்டல், அது பக்கத்தில் 4th ஹாஸ்டல். சரியா? இப்போ ஆல்ரெடி ரினோவேட் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இப்போ வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நெக்ஸ்ட் இயர் வரப்போகிறாங்கல்ல, இப்போ வரப்போகிற 2024 பேட்சுக்கே வந்துட்டு இங்கே தான் ரூம்ஸ் கொடுக்க போகிறாங்க. புது ஹாஸ்டல் புதுசாக கொடுக்க போகிறாங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். அதே நம்ம வந்துட்டு இப்போ யூனிவர்சிட்டியில் என்ன பேசியிருக்கோம்னாக்கா, ஒரு ஃப்ளோர் மட்டும் வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தனியாக பேசியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஃப்ளோரில் 2 ஃப்ளோர் வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உறுதியாக கொடுப்பாங்க. இந்த ஹாஸ்டலோட பெனிஃபிட் என்னென்னா, ரூம்ஸ் எல்லாமே பிளாக் சிஸ்டம். அந்த ஒரு பிளாக்ல வந்துட்டு 2 ரூம் தான் இருக்கும். 2 ரூமுக்கு ஒரு டாய்லெட்டு, ஒரு பாத்ரூம் தனித்தனியாக இருக்கும் எல்லாமே வந்துட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்துட்டு ஸ்டடி ரூம் இருக்குது, அப்புறம் அயனிங் ரூம் இருக்குது, வாஷிங் ரூம் அண்ட் அயனிங் ரூம், அப்புறம் வந்து கிச்சன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹாஸ்டலோட இப்போ தான் ரினோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. திறந்த பிறகு உள்ளே போய் ஃபோட்டோ எல்லாம் வீடியோலாம் எடுப்போம். இப்போ எப்படி சுற்றி வர எல்லாம் ஏரியாவே பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. ஏரியாவே நல்லா டெவலப். அந்த பில்டிங்ஸ்லாம் முன்னாடி கிடையாது. அதெல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து பில்டிங் தான். ஆமாம், ஹாஸ்டல் பக்கத்தில் அதே மாதிரி கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமாம், இந்த இடத்துல ஃபுல்லாக கடைகள் தான். ஆனால் உங்களுக்கு இங்கே 4th 5th ஹாஸ்டலில் ஏதாச்சும் ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி ஒன்று சொல்லுங்களேன். நாஸ்டாலஜிக் மெமரினா நம்ம குடியிருந்தது தான் இங்கே வந்துட்டு. ஏன்னா நான் பிஜி பண்ணுற வரைக்குமே இங்கே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் இந்த ஹாஸ்டல் தான் இருந்தது. சூப்பர். ஆமாம், ஸோ 7 இயர்ஸ் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு அடுத்து பிஜி முடிச்சுட்டு இங்கே தான் இருந்தது. நம்ம பசங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 பேர் நம்ம கையிலேருந்து முடிச்சுட்டு போனவங்க எல்லாருமே இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் தங்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 ஹாஸ்டல் தான், 4th ஹாஸ்டல் அண்ட் 5th ஹாஸ்டல் இங்கே தான் தங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் லாஸ்ட் இயர் வந்தவங்க, அதுக்கு முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம 3rd ஹாஸ்டலில் 2nd ஹாஸ்டல்லாம் போடுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே இங்கே தான் தங்கிட்டு இருந்தாங்க. சூப்பர். ஸோ இந்த ஹாஸ்டலோட பெனிஃபிட் இது தான். இந்த ஹாஸ்டலோட பெனிஃபிட் என்னென்னா, ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் சிஸ்டம், தனித்தனி டாய்லெட், அதுதான் இருக்கிற மெயின். ஆமாம், சூப்பர். வெயிட்டிங் டு ஓப்பன் பண்ணோன்னு திருப்பி வந்துடும். ஆமாம், உறுதியாக வருவோம் சார்.